வெண்டைக்காய் மோர் குழம்பு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஒரு மிக்சர் ஜாரில் 3 துண்டு தேங்காய் சேர்த்துக்கலாம், 3 பச்சை மிளகாய், 1 துண்டு இஞ்சி, ஊற வச்ச துவரம்பருப்பு, பச்சரிசி, கொஞ்சமாக சீரகம் சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து ஒரு கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்து சூடானதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெண்டைக்காயை மீடியம் ஃப்ளேமில் ஒரு 3 நிமிஷம் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த வெண்டைக்காயை வேற ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். அடுத்து இதே எண்ணெயில் கடுகு, உளுத்தம்பருப்பு, சீரகம் சேர்த்து பொரிஞ்சதுக்கப்புறம் 3 வரமிளகா, 1 கொத்து கருவேப்பிலை இலை, கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டு, அடுத்து நம்ம வதக்கி வச்சுருக்க வெண்டைக்காய் இதெல்லாம் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. கூடவே மஞ்சள் தூள் சேர்த்து மீடியம் ஃப்ளேமில் லைட்டாக ஒரு கொதி வரணும். பீட் பண்ணி வச்சுருக்க தயிரையும் சேர்த்துக்கலாம். தயிர் சேர்த்து ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. கொதிக்கணும்லாம் அவசியம் இல்லை. இப்போ நம்ம கொத்தமல்லி தழை தூவி ஸ்டவ் ஆஃப் பண்ணி இறக்குனா ஒரு அருமையான வெண்டைக்காய் மோர் குழம்பு ரெடி.